முடிச்சுட்டு அந்த வேலையில் ஆண்டவரை இந்த ஆராதனை ஆண்டவர் நீங்கள் காசு கொடுத்துட்டாங்க எங்களுக்கு ஆண்டவரே சுதந்திரமாக மூலையில் செய்கிறார்கள் கொண்டு மாதம் 2வது வாரத்தில் எங்களுக்கு காணப்படுவது மதிசத்தில் இந்த வேலையில் வறுமை குழுவை கொண்டு வாங்க ஒவ்வொருத்தருக்கும் தொடுங்க நாம படுத்தப்படுவதாக ஆண்டவர் இங்கே மத்தியில் இருக்க எங்கள் ஆட்கொள்ளுங்க இங்கே வணங்க ஆண்டவரை இங்கே உருவாக்குங்க ஆண்டவர் ஒவ்வொருத்தரும் ஆராய்ச்சி போடுவாங்க என்றைக்கும் தொடுகிறாங்க அவங்க அவ்வளோ எப்படி பயன்படுத்துகிறாங்க அதோடு நீங்கள் ஆண்டவரை ஈடுபடுகிறார்கள் வாசிக்க ஒவ்வொருத்தரும் ராவிக்காக நீ பலப்படுத்தணும் நீ பலப்படுத்துறதுக்காக கூடிய இருக்கு எல்லாத்தையும் கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நடப்பதாக ஆமென். Check.
விசுவாசிகள் பருவதமே கண்களை ஏறெடுக்கும் பார்த்துட்டாங்க. எல்லாரும் உற்சாகமாக சத்தமாக பாடுவோம்.
Hallelujah. Amen. அவர் துதி மத்தியில் வாசம் செய்தவர். ஆமென். அவர் என்றென்றும் துதித்துக் கொண்டே இருப்பார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஹalleluya. நேற்று அவர்கள் வந்து இந்த ஜீவனோட நம்ம சுகபலத்தை வாழ்க்கை கொடுத்து ஆமென் நம்மளை ஜீவனோட சாட்சியை வைத்திருக்கிறார். அவர் ஆமென். இந்த நேரத்தில் நம்ம அவருடைய அவளை பள்ளியில் நாம் சேரப்படும் அவளை நாம் நினைவு கூறும்படி அவர் நமக்காக மறைத்தார். ஜீவனுக்கு இந்த நினைவு கூறும்படி நாம் எதிர்பார்க்கிறோம். அதை உணர்வு நம்ம காட்டுவோம். என்றும் ஆனந்தம் எங்கே தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். என்றும் ஆனந்தம் என்றென்றும் தருகிறார். என்றும் ஆனந்தம் என்றென்றும்
சிறகு தேவையில்லை, நீர் எங்களை தூக்கி செல்கிறீர்கள். ஓ நன்றி ஆண்டவரே. நீர் எங்களை நண்பனாக இருக்கிறோம், எங்களை நேசித்தியே இருக்கிறார். நீர் ஆண்டவரே எங்களை ஆட்கொள்ளுங்க, எங்களை தகுதிப்படுத்துங்க கர்த்தாவே. ஒவ்வொருத்தர் தேவையா சொல்லுங்க, நிரப்புங்க. நிர்ணயா இல்லை, கால்வாசி இல்லை, அறவாசி இல்லாங்க, முழுமையான கருத்துக்கள் நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அனுபவிக்கிறாங்க. நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க, நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க கர்த்தாவே. இந்த பிரச்சனை எங்களை ஆட்கொள்ளட்டும், இந்த பிரச்சனை எங்களை வழி நடத்தட்டும். இந்த தொழுதல் ஒவ்வொரு வேலையும் இருக்கிறார் கர்த்தாவே. நீர் ஆட்கொள்ளுங்க, வழிநடத்துங்க, எங்களை தகுதிப்படுத்துங்க, ஒரு வருஷமா எங்களை தகுதிப்படுத்துங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நிகழ்ச்சி நடக்குதாவே. ஆமென். சங்கீதமாக சங்கீதம் 47ஆம் அதிகாரம். சங்கீதம் 47. சகல ஜனங்களே கைகொட்டி தேவனுக்கு முன்பாக கம்பீரமாய் சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள். ஜனங்களை நமக்கு வசப்படுத்தி ஜாதிகளை நம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துவார். தேவன் ஆர்ப்பரிப்போடும் கர்த்தர் எக்கால சத்தத்தோடும் உயர எழுந்தருள்வார். தேவன் பூமி அனைத்துக்கும் ராஜா, கருத்துடனே அவரை போற்றி பாடுங்கள். ஜனங்களின் பிரபுக்கள் ஆபிரகாமின் தேவனுடைய ஜனங்களாக சேர்க்கப்படுகிறார்கள். பூமியின் பேரன்கள் தேவனுடையவர்கள், அவர் மகா உன்னதமானவர். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஹல்லேலூயா. இந்த வேலையில முக்கியமாக சாட்சி சொல்லணும், நேரம் குறைவாக சொன்னால் முக்கியமாக ஏதாவது சாட்சி சொல்லணும், கர்த்தருக்கு நன்றி செய்தால் என்று முக்கியமாக சாட்சி சொல்லணும்னு சொல்லலாம். சாட்சி இருக்கிறா? இந்த வாரத்தின் அறிவிப்புகள் நாளைய தினத்தில் எப்பவும் போல வாலிபர் கூட்டம் இருக்கிறது. அந்த வாலிபர்கள் கலந்து கொள்ளுங்கள். செவ்வாய்க்கிழமை பெண்கள் ஐக்கிய கூட்டம் இருக்குது. பெண்கள் எல்லாரும் வந்து கலந்து கொள்ளுங்க. கூடி தெரியுங்க. காரியங்கள் நிறைய காரியங்கள் தேவைகள் இருக்குது. நம்ம சபைக்கு தேவைக்காக சரி, எனக்கா எங்கள் குடும்பத்துக்காக சரி, எல்லாத்துக்காக ஜபம் தான் எங்களுக்கு தேவை. ஏன்னா பெண்கள் அதிகமாக இருக்கிறோம் நம்ம சபையில். ஏன் பெண்கள் கூட தான் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் அதிகமாக இருந்து கூடி ஜெபிக்கும் போது அதில் பவரே வேறு இல்லையா? எங்கே 2-3 பேர் ஆம்பளை கூடி இருக்கிற அவங்ககிட்ட நான் இருக்கேன். அப்போ எல்லாம் கூடி இருக்கும்போது எப்படி இருக்கும்? ஏன் அதனால் வாங்க செவ்வாய்க்கிழமை வந்து ஜெபிக்க, ஆண்டவர் ஆராதிக்க, ஆண்டவர் நேரத்தை ஒதுக்குங்க. அதுபோல் புதன்கிழமை இது வந்து சாம்பல் புதனாக இருக்கிறது. புதன்கிழமை வர புதன்கிழமை சாம்பல் புதனாக இருக்குது. அந்த நடுவார அந்த ஆராதனை போல் நடக்கும். அதே போல் புதன்கிழமை சாயங்காலம் நடக்கும். எல்லாரும் வாங்க. இது வந்து சும்மா சாதாரண பைபிள் ஸ்டடின்னு விட்டுறக்கூடாது. ஆராதனை போல நடக்கும். சரி, திருப்பி நான் ரிப்பீட் பண்ணுறேன். ஆராதனை போல நடக்கும். அதே போல் வியாழக்கிழமை தேவி அவங்க வீட்டில் கூட்டம் இருக்கிறது. மது தேவி அவங்க கூட்டம் இருக்குது. அடுத்த நாங்கள் வெள்ளிக்கிழமை வந்து அமலா வீட்டில் கூட்டம். ஓகே. சனிக்கிழமை பரிசு ஜபம் இருக்கிறது. கலந்து கொள்ளுங்க. பெண்கள் யாரும் கூடி இருக்கிறீங்களா?
வாசிக்கிறாங்க அப்படிங்களா? சரி, ஓகே. காலை என்னதான் சாயங்காலம் 15 இருக்கும். ஆனால் பெண்கள் வந்து கூடி இருக்கிறாங்க, வாசிப்பு வந்து பண்ணுறாங்க. ஸோ அது மட்டும் நல்லதான். ரைட். அதே போல் அடுத்த வாரம் போல் ஞாயிறு ஆராதனை காலையில் 7:30 மணிக்கு முதல் ஆராதனை, 9:30 மணிக்கு 2வது ஆராதனை நடக்கும். வந்து கலந்து கொள்ளுங்க. எல்லாத்துலேயும் எல்லா ப்ரோக்ராம்ஸையும் கலந்து கொள்ளுங்க. இந்த தினம் சாயங்காலத்தில் லீடர்ஸ் மீட்டிங் இருக்கிறது. ரிமைண்ட் பண்ணுறேன், லீடர்ஸ் மீட்டிங் இருக்குது. ஏற்கனவே நான் மெசேஜ் அனுப்பிட்டேன் நம்ம குரூப்பில். லீடர்ஸ் மீட்டிங் இன்றைக்கி 7 மணிக்கு இன்னைக்கு சாயங்காலம் உண்டு. லீடர்ஸ் எல்லோரும் வந்து கலந்து கொள்ளுங்க. காணிக்கை நேரம், காணிக்கைக்காக ஏற்பட்டது ஜெமிங்க. கண்மலையின் மறைவில் உள்ளங்கையின் நடுவில் கண்களின் கருவிழிதாரை போல் இம்மட்டும் காக்கிறேன். கண்களின் கருவிழிதாரை போல் இம்மட்டும் காக்கிறேன்.
ஹல்லேலூயா ஹல்லேலூயா. செஞ்சுனாங்க பாட வைக்காதீங்க. ஒரு நிமிஷம் கண்களை மூடி தேவன் நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுக்கு எங்களோடு பேசுறீங்க. இதுக்கு ஏற்ற வார்த்தைகள் தருவீராது. அதிசயமா நானும் பேசக்கூடாது கத்தாலும் எங்களோடு பேச நீ இடைப்படுங்க, காத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் கேள்வி. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. நாம தொடர் போகிறோம். மீட்கப்பட்டவர்கள் கிடைக்கிற பதிலை குறித்து நம்ம பார்த்து வருகிறோம். அதில் இன்றையிலேருந்து நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னா தேவனுடைய ரட்சிப்பு. அல்லேலூயா. தேவனுடைய ரட்சிப்புன்ற தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம். இது சின்ன சீரியஸ் தான். அந்த மாதத்துல நம்ம கொடுக்கலாம், கவலைப்படாதீங்க. இது எவ்வளோ தூரம் மாஸ்டர் நான் சொல்லுவாங்க பசங்க 3 வாரத்தில் முடிச்சுடுவேன். இல்லையா? அடுத்த மாதம் நான் இது கொண்டு போகல. அதனால் கவலைப்பட வேண்டாம். அல்லேலூயா அல்லேலூயா. சங்கீதம் 91:16 திருப்பவே கூடாது. So disappointing. இத்தனை மாசமா போதிச்சாங்க, எத்தனை திரும்பணும் இருக்கு, திரும்பாம கை போனாம மண்டே நாடு பியூன் ஆயிடணும். சொன்னாங்க செங்கல் 90-16 இந்த நட்டாரத்துக்கு திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு சொல்லணும், திருப்ப கூடாது. அடுத்தது என்ன இப்ப டார்கெட்னா ஆதி அவங்க முழுசும் மண்டையை திரும்ப போனோம். அதான் அடுத்தது காத்துருங்க தெரிஞ்சு வச்சிருக்க ஜெனிசிஸ் எல்லாம் ஃபுல்லா டியூன் ஆகும் உங்களுக்கு. அடுத்தது விட மாட்டேன். எபேசியர் 2ஆம் அதிகாரம் எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் 8-9 வாசிங்க. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. அது 8 சொல்லப்படுகிறது. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. தேவனுடைய கிருபை நம்மேல் இருந்ததனாலதான் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அது தேவனுடைய ரட்சிப்பு எப்படி சொல்லும்போது நமக்கு எப்படி அது கிடைக்கிறது என்று சொல்லும்போது ஒரே ஒரு விஷயம், நம்ம விசுவாசிக்கணும். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். யார் விசுவாசம்? உங்களுடைய விசுவாசம். தேவனுடைய கிருபை நம்மளுடைய விசுவாசம். அது 2 இருந்தாதான் ரட்சிப்பு நமக்கு கிடைக்கும். அல்லேலூயா. தேவன் நம்மை கிருபையா இறங்கி இருக்கிறார். அல்லேலூயா. எதனால? அவர் நம்மை வைத்த அன்பின் நிமித்தமாக. அவர் நம்மை வைத்த அன்பின் நிமித்தமாக. யோவான் 3:16 அவருடைய குமாரனை நமக்காக என்ன பண்ணுறார்? தந்தொல்லி இருக்கிறார். நம்மை வைத்த அன்பின் நிமித்தமாக. இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தனால. அந்த இவ்வளவாய்க்கு அளவே கிடையாது. அந்த அன்பு நிமித்தமாக தான் என்ன பண்ணுறாரு? அந்த ரட்சிப்பு நமக்கு கிடைத்தது. அந்த கிருபை
அதேவுடைய கிருபை நமக்கு கிடைக்கிறது என்னன்னா அந்த அன்பு ரொம்ப அந்த மெயின் பார்ட்டா அதுல இருக்கிறது. அப்போ கிருபை இருக்குது, அன்பு இருக்குது. ஆனா நம்ம கிட்ட என்ன இருக்கணும்? விசுவாசம் இருக்கணும். விசுவாசம் இருக்கணும். இது எல்லாம் சேர்ந்த ரட்சிப்பு வரும்போது ரட்சிப்பு நமக்கு கொடுக்கிறாரு. அப்ப ரட்சிப்பு நமக்கு கொடுத்ததுனால நாம் நீதிமானா மாற்றப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. நாம் ரட்சிக்கப்பட்டதுனால நீதிமானா மாற்றப்பட்டிருக்கிறோம். we are made righteous. இல்லையா? நம்ம நீதிமானா மாற்றப்பட்டிருக்கிறோம். அப்படி இருக்கும்போது இது நம்மளால இல்ல, நான் என்ன நீதிமானா மாற்றதுனால இல்ல, நான் நானே என்ன எடுத்துக்கொண்டேன், நானே என்ன குழியிலிருந்து நான் கவர்ந்து மேல வந்துட்டேன் அப்படின்னால இல்ல. அவர் தான் நம்ம என்ன பண்ணார்? குழியில கையை நீட்டி தூக்கி மேல விட்டார். நம்ம கடுக்குழியில இருந்தபோது கூட அவன் நம்ம தேடி என்ன பண்ணாரு? வந்து அந்த கை நம்ம மீட்டெடுத்தது, நம்ம ரசித்தது, நமக்கு ஒரு புது வாழ்வு தந்தது. ஒரு தேவனுடைய ஈவா இருக்கிறது. இல்லையா? நம்ம அதுக்கு பிரயாசப்படல, நம்ம எதிர்பார்க்கல. எதிர்பார்க்காத நேரத்துல நமக்கு என்ன கிடைச்சது? அது ஒரு அன்பளிப்பா அவருக்கு அந்த ஈவு கிடைச்சது, அந்த ரட்சிப்பு நமக்கு கிடைச்சது. இது நம்மளால உண்டானதல்ல, தேவனுடைய நம்ம பிரயாசப்பட்டதுனால கிடையவே கிடையாது. அடுத்த வசனம் மெயினான வசனம். அது நிறைய பேர் எதிர்பார்த்து படிச்சுட்டு விட்டுறாங்க, அடுத்த வசனத்துக்கு போக மாட்டாங்க நிறைய பேர். 9வது வசனம். ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு யார் யார் உண்டானதல்ல, கிரியையினால் உண்டானதல்ல, உன்னுடைய கிரியையினால உண்டானதல்ல உன்னுடைய ரட்சிப்பு. கிரியையினால உண்டானதில்லைன்னு சொல்லும்போது தேவனுடைய கிரியையினால இல்ல, மனுஷனுடைய கிரியையினால. தேவனுடைய கிரியை கண்டிப்பா தேவை. அவர் இல்லாத அதான் சொல்லியிருக்காரு, கிரியையினால இல்லாம விசுவாசம் விசுவாசம் சொல்லப்பட்டது. ஒர்க்ஸ் வேணும். ஆனா தேவனுடைய கிரியையில நானே செஞ்சேன், அந்த ரெண்டு மிக்ஸ் பண்ணி பாருங்க. அப்போ கிரியை இருக்கக்கூடாதா? சும்மா தான் என்ன பண்ணுமா? நான் போன மாதிரி தான் சொல்லிட்டேன், விசுவாசம் விசுவாசம் சொல்லிட்டு உட்காந்துருந்தா முடியாது. உன்னுடைய கிரி உன்னுடைய எஃபோர்ட்டும் அதை என்ன பண்ணும் வேணும். அதை ஆண்டு பிரியப்படுகிறாரு. நீ என்ன பண்ண? உங்களுடைய வேலைப்பாடு கேட்பாரு, கணக்கு கேட்பாரு. இல்லீங்களா? அவர் நம்மளே நன்றி செலுத்தினாரு தான், நமக்காக அவருடைய ஜீவனை கொடுத்தாரு தான், எல்லாம் கரெக்ட் தான். ஆனா நம்ம பெருமை பாராட்டிக்கிறதுக்கு அங்க ஒண்ணுமே கிடையாது. அதுல நம்ம ஒண்ணு கூட நம்ம ஒரு பர்சன்ட் கூட அந்த இதுல அனுபவிக்கவே இல்லை. அந்த சாபத்தை எல்லாத்தையும் அவர் மேல எதுக்காக? நம்மளுக்கு அந்த அன்பு இருக்கலாம். அதான் அந்த ரட்சிப்பு. நான் சொன்ன ஏற்கனவே நான் சொல்லணும், நான் விருப்பம் நினைக்கிறேன். உங்களுக்கு ரிப்பேர் பண்றேன். தேவனை ரட்சிப்பு என்பது தேவன் என்னை நமக்கென்று உரிமையாக்கி கொள்கிறார். அவர் சொத்தாக மாற்றிவிட்டார். அதான் அவருடைய ரட்சிப்பு. அவருடைய ரட்சிப்பு சொல்லுங்க, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அது வேற. ஏன்னா தேவனை நானே ஏற்றுக்கொண்டேன். எனக்காக தான் இயேசு கிறிஸ்து மரித்தார், எனக்காக தான் இயேசு கிறிஸ்து உயிர்த்தார். இப்போ அங்க பக்கத்துல என்ன பண்ண எனக்காக பேசிக்கொண்டு இருக்கிறாரு, கருத்து பேசிக்கொண்டு இருக்கிறாரு. நாம ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன். என் உள்ளத்துல நான் விசுவாசிக்கிறேன், இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தேவன் என்று நானே விசுவாசிக்கிறேன் என்ற அறிக்கை செய்யும் போது நீ என்ன பண்ண ரட்சிக்கப்படன்னு சொல்ற இல்லையா? அது நம்ம சாதாரண ரட்சிப்பு. ஆனா தேவனுடைய ரட்சிப்புன்னு ஒண்ணு இருக்குது. அது நிறைய பேர் மறந்தே போயிடுறாங்க. அது அந்த பாயிண்ட் அந்த சப்ஜெக்ட் போறதே கிடையாது. ஏன்னா நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், அவர் ஏற்று ரட்சிக்கப்பட்டிருக்கோம், நம்ம கிறிஸ்தவங்களா மாற்றப்பட்டிருக்கோம், அதெல்லாம் ஓகே, அது வேற. ஆனா அவருடைய வேலை கொடுத்திருக்கிறாங்க. அங்க என்னது நம்ம ரட்சித்ததுனால அவர் நம்ம என்ன பண்றாரு? சொத்தாக என்ன பண்ணாரு? மாத்திட்டார். நாம் அவருடைய சொத்தா மாறிட்டோம்.
அவர் உரிமையா மாறிட்டோம். அவருடைய கண்ட்ரோலுக்குள்ள நம்ம போயிட்டோம். நம்மளோட வாழ்க்கையை அவருக்கு அர்ப்பணிக்கும் போது அவரை பார்த்துக் கொள்கிறாங்க. நம்ம எதை கொண்டு கலங்க தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. நம்ம எதிர்காலத்துக்கு குறித்து கலங்க தேவையில்லை, நம்ம சூழ்நிலையை குறித்து கலங்க தேவையில்லை, பிரச்சனை குறித்து கலங்க தேவையில்லை. ஏன்னா நம்முடைய காலங்கள் அவருடைய கருத்துல என்ன இருக்கிறது, நம்முடைய நாட்கள் அவருடைய கருத்துல இருக்கு, நம்முடைய விஷயங்கள் ஒவ்வொன்றும் அவருடைய கருத்துல இருக்குது, நம்முடைய வாழ்க்கையே அவர் கருத்துல இருக்குது. அப்படி இருக்கும்போது நான் என்ன எதிர்கொண்டு கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா நாம செய்யறது கிடையவே கிடையாது. நம்ம மகிமை பாராட்டிக்கிறதுக்கு என்ன நானே பெருமை பாராட்டிக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாதுங்க. என்னுடைய கிரியையும் கிடையாது, உங்களுடைய கிரியும் கிடையாது. அல்லேலூயா, ஒத்துக்கிறீங்களா? அல்லேலூயா. அப்போ தேவனுடைய ரட்சிப்பு எப்படி நம்ம வாழ்க்கையில கிரியை செய்கிறது? 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்துல 21ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நாம் அவருக்கு தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக. அல்லேலூயா. அதுதான் எப்படி கிரியை செய்தது நம்ம வாழ்க்கையில தேவனுடைய ரட்சிப்பு. திருப்பி சொல்லமா, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாக்கும்படிக்கு. ஹலோ, அதுக்குதான் அப்படிதான் கிரியை ஆரம்பிச்சது. மெயின் டார்கெட் என்னது? தேவனுடைய டார்கெட் என்னது? நாம் அவருக்குள் நீதியாகும் படிக்குதான் பாவம் அறியாத இயேசு கிறிஸ்துவை நமக்காக. வேற எதுவுமே கிடையாது, சிம்பிளா தான். நான் ஒன்று இல்லை, ஆனாலும் எனக்காக தனது ஜீவனை கொடுத்தார். என் பாவத்தை தன்மை என்ன பண்ணாரு? ஏற்றுக்கொண்டார், சுமந்தார். தன்னையே பாவம் அவர் பண்ணணும் அவசியம் இல்லை, நம்ம மீட்டு எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா அவர் என்ன பண்ணாரு? தேடி வந்தாரு, மீட்டு எடுத்தாரு, அவளை பிள்ளைன்னு ஒரு அந்தஸ்தை கொடுத்தாரு. என்ன சொல்லுதுல? நான் அவருக்கு நீதியா இருக்கணும். நம்ம நீதிமானன்னு சொல்லிக்கிறது இல்ல, அவர் நம்ம என்ன நீதிமான மாற்றிருக்காரு. நாம் அவருக்கு நீதியா இருக்கும்படிக்கு பாவம் அறியாத நான் நேற்று கூட ஒரு காலேஜ் தேவனுடைய அன்பை நம்ம என்ன பண்ணணும்? மற்றவர்கிட்ட போய் சொல்லணும். அந்த ஸ்டோரி சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஆண்டவர் அதுதான் நம்ம அழைப்பு கொடுத்தார். ஆண்டுடைய அன்பை, ஆண்டு எனக்கு செய்த நன்மையை நான் மற்றவர்கிட்ட என்ன பண்றேன்? சொல்றேன். அவர் என்னை ரட்சித்தார், அவர் என்னை தேடி வந்தார். நான் ஒண்ணுமில்லாத இருக்கும் போது அவர் என்னை தேடி வந்தாரு. அந்த அன்பை நான் அறிந்தேன், அந்த அன்பை நான் புரிஞ்சு கொண்டேன். அது நீங்களும் புரிஞ்சு கொள்ளணும். அதுக்காக தான் போயிட்டு இருந்தது, போய் சொல்லணும் மற்றவங்கிட்ட போய். சும்மா இல்லை, சும்மா கிடையாது, பெருமையா இல்லை, மனுஷல கிரியினால இல்லை, என்னோட இதனால இல்லை, நான் செய்யறதுனாலதான், நான் இந்த ஊழி செய்யறதுனாலதான் கிடையாது. நான் ஜோம் பண்ணாதான் சொல்லலாமா? அது கிடையாது. தேவனுடைய கிரியை அங்க இருக்கணும், அவர் மகிமைப்படணும். அங்க கொஞ்சம் பேர் சொல்லுறோம், இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுறோம். நீங்க சொல்லும் போது அவர் அங்க என்ன பண்ணணும்? மகிமை படணும். அவரை நாமும் அங்க என்ன பண்ணணும்? மகிமை படணும். ஏன்னா அவர் நமக்காக என்ன பண்ணாரு? நம்முடைய பாவத்தை என்ன பண்ணாரு? அவரை மேல என்ன பண்ணாரு? சுமத்தினாரு. ஒரு அப்போஸ்தலர் நடந்த 16ஆம் அதிகாரத்துல ஒரு குடும்பமே ரட்சிக்கப்படுகிறது.
இந்த சிறைசாலைக்காரங்க என்ன பண்றாங்க, அவரும் அவர் குடும்பம் என்ன பண்ணுறாங்க, நீக்கப்படுது. 30-31 மாதம் வாசிங்க. அதற்கு அவர்கள், ஆ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. 30-31. அவர்களை வெளியே அழைத்து ஆ. ஆண்டவரே, ஆ, நான் என்ன செய்ய வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும் என்றால், நான் ரட்சிக்கப்படுகிறதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் கேக்குறாரு. இப்போ அங்க ஸ்டோரி கலவரம் என்ன, எல்லாரும் என்ன நடக்குறீங்க, அங்க அதிர்வு. பவுல் சீலாவை என்ன பண்றாரு, சிறைச்சாலையில அடிச்சு போடுறாங்க. அடிச்சு போட்ட உடனே இப்ப என்ன நடக்குது, அங்க அவங்க அடிச்சு போட்டு நல்ல புண்ணு காயத்தோட அப்படியே தண்ணீரை கட்டி போட்டிருந்தாலும், ஆனா அவங்க என்ன பண்றாங்க, தேவனை ஆர்ப்பரித்தார்கள், ஆராதித்தார்கள். அதனால சங்கீதத்தை வாசிப்பீங்க, ஆராதிங்க. அந்த சங்கீதம் 47 வாசி சொன்னதுதான். அது ஒரு வருஷம் அது 47 அது திருப்பி வரும், 2 வாட்டி வரும். பாடுவேன் வரும். தேவனை போற்றி பாடுங்கள், பாடுங்கள். நம்முடைய ராஜாவை போற்றி பாடுங்கள். நம்ம ஆராதனையில் அவர் பிரியப்படுகிறார். சும்மா இல்லைங்க, அது வல்லமை இருக்குங்க. உன் மூலமாக மற்றவர்கள் ரசிக்கப்பட வேண்டும் சொல்லும் போது எப்படி வேணா ரசிக்கப்படலாம். உன் பாடல்கள் மூலமாக கூட ரசிக்கப்படலாம், நாடகை மூலமாக ரசிக்கப்படலாம். எக்ஸாம்பிள் இங்க என்ன ஒரு பாஸ்டர், என் கூட பைபிள் காலேஜ் படிச்ச பாஸ்டர் சாட்சி சொன்னா ஞாபகம் இருக்கா? மோனாக்கா பாட்டை கேட்டு ரசிக்கப்பட்டார். அதாங்க நம்ம உண்மையா ஆராதிக்கும் போது அந்த ஆராதனையில அங்கே ரசிப்பு உண்டுங்க. உன் மூலமாக நம்ம மூலமாக மற்றவங்களுக்கு ரசிப்பு உண்டு. யாரை நம்ம பாடுகிறோம், தேவனை பாடுகிறோம். ராஜாவை நம்ம என்ன பண்றோம், போற்றி பாடுகிறோம். சும்மா சாதாரண ஆளுங்க, சாதாரணமா நம்ம பாடுறது எதுக்கோ நம்ம பாடுறோம், ஏதோ பாடுறோம், ஆராதிக்கிறோம், அதனால இல்லை. அதான் ஆராதனையில அவர் பிரியப்படுகிறார் என்று சொல்லப்படுது. இந்த ஆராதனை அவர் பிரியப்படணும். ஒழுங்கா பிராக்டிஸ் பண்ணி பாடும்போது எவ்வளவு அப்பவும் கொஞ்சம் மிஸ்டேக் வருது, ஆனாலும் அங்க கொஞ்சம் வித்தியாசத்தை பார்த்துருங்க. முந்தி இருந்த மாதிரி ஆராதனைக்கு இருக்கு இல்ல, மாற்றம் கொடுக்குது. காரணம் என்ன, அதுல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கணும். இப்படிதான் ஆராதிக்கணும், அதுல பயபக்தி இருக்கணும். நம்ம யாரை ஆராதிக்கணும் அது ரொம்ப முக்கியம். யாருக்காக பாடுறோம் அங்க ஆராதிச்சாங்க. சிறைசாலையில ஒண்ணும் முடியாத நேரத்துல கூட அவங்க என்ன பண்ணாங்க, ஆராதித்தாங்க, துதித்தாங்க. அங்க என்ன சிறைசாலை என்ன பண்ணுது, அதிர்ந்தது. எல்லா கட்டிகள் எல்லாம் என்ன பண்ணது, முடிந்தது. கதவுல எல்லாம் என்ன பண்ண, திறந்தது. ஆனாலும் அவங்க என்ன பண்ணல, ஓடல. அவன் பயந்துட்டு என்ன பண்ணான், தன்னை என்ன பண்ணான், கொலை செய்யறதுக்கு என்ன பண்ணா, போயிட்டான். சூசைட் பண்ணிக்கிறது போயாச்சு. ஐயா இப்ப இங்க செத்துறாத, இங்கதான் இருக்கிற எல்லாரும். அப்பதான் கேட்கிறாரு, ஐயா நான் என்ன செய்யணும்? அடுத்த 31 வாசிங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. அப்பொழுது வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். அல்லேலூயா. பிளெயின் அண்ட் சிம்பிளா சார்லிக்கா சொல்லுது, இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அவர்தான் தேவன் என்று விசுவாசி. உடனே அவங்க என்ன பண்ணாங்க, குடும்பம் முழுவதும் அவங்க ஞானசாலை ரசிக்கப்பட்டு உடனே ஞானசாலை இருந்தாங்க. அதான் மாற்றத்தை ஆண்டவர் எப்படி கொண்டு வருவார், ஜெபத்திலேயே மாற்றம் கொண்டு வருவாரு. அதனால நான் வெளியே போயிட்டு நம்ம இப்போ எல்லாம் நான் சொல்றது காரணம் எதுக்காகனா, அது பிரேயர் வாக் பண்ண சொன்ன காரணம் எதுக்காகனா,
மாசத்துல ஒரு நாளாவது பண்ணுங்க பிரேயர் வாக்கு பண்ணுவோம். நானும் வரேன். மாசத்துல ஒரு நாள் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை தூரம் வீடு விசிட் பண்றதுக்கு முன்னாடி பண்றதுக்காக பிரேயர் வாக் பண்ணுங்க. தெருவுல எல்லாம் நடந்து ஜெபம் பண்ணுங்க. ஒரு வாட்டி போனாங்க ஜெபம் பண்ண போனாங்க. போன வாரமா இன்னும் வாரம் 2 வாரம் முன்னாடியா 2 வாரம் போனீங்களா? 2 வாரம் போனீங்களா? அக்கா அதான் அந்த ஜெபத்துல ஆண்டவருக்கு ஆண்டோட வல்லமை பார்க்கலாம். நான் சொன்னேன், நானும் ரிக்வஸ்ட் கேட்டேன், வாங்க அவங்களோட ஜாயின் பண்ணிக்கோங்க. யாரும் வரல. நான் சீரியஸா பேசுறேன்னு நினைச்சிருக்கிறாங்க. அது சீரியஸ்னஸ் என்ன தெரியாது. இந்த சபை உருவாக காரணம் அந்த பிரேயர் வாக்குனால. அது தெரியுமா? என்னோட தகப்பாரும் என்னோட தாயாரும் அது நடந்து கேம்கடை தெருவில் நடந்து ஜோம் பண்ணுவாங்க. யாருக்கும் எதுவும் தெரியாது. அந்த இருட்டிலே நடந்து ஜோம் பண்ணுவாங்க. ஒவ்வொரு தெருவா போய் நடந்து ஜோம் பண்ணிட்டு போவாங்க. ஒவ்வொரு வாட்டி பண்ணதான் இங்க ஆண்டவர் கிரியை செய்யறாரு. அப்படிதான் கிறிஸ்தவர் அந்த வீட்டுல கிடைச்சது. அதுக்கப்புறம் தான் இங்க கிடைச்சது. கேம்கடங்க விக்டோரிஸ் வர காரணமா அந்த ஜெபம் தான். 2 பேரும் நடந்ததுனால இந்த தெருவுல. அதனால அந்த 2 பேர் நடக்கும்போது இவ்வளவு கூட்டம் வந்ததுன்னா, கூட்டமே நடந்ததுன்னா என்ன நடக்கும்? அதுதான் நான் அதுக்கு மேல நான் எதுவும் பேச விரும்பல. நான் போஸ்ட் பண்ண நினைக்காதீங்க. இது ஆண்டு ஊழியங்க. அதான் நான் சொல்ல முடியும். நம்மளோட வேலைப்பாடு நான் திருப்பி நான் சொல்றேன். வேலைப்பாடு முக்கியம். 5 யோவான் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசி. யோவான் 5 என் வசனத்தை கேட்டு, ரொம்ப முக்கியமான வசனம். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு ஹல்லேலூயா. அது இயேசு கிறிஸ்து சொல்ற வார்த்தை இது. திருப்பி வாசிப்போமா? என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஹல்லேலூயா. ஆக்கினை தீர்ப்புக்கு உலக மாட்டாரு ஆண்டவர். அவரோட வசனம், அவரோட வார்த்தையை கேட்டு வசனத்தை கேட்டு அதுபடி என்ன பண்றாங்க நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு கிடையாது. அதை விசுவாசிக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு கிடையாது. ஆண்டவர் நம்மோடு இடைப்படுகிறார் என்று சொல்லும்போது, வார்த்தையால் இடைப்படுகிறார் என்று சொல்லும்போது அவங்க என்ன சொல்ற, ஏதாவது தீயை நடக்குதுன்னு அர்த்தம். அது மறந்துடக்கூடாது. நம்மோட வார்த்தையில பேசுறாரு என்று சொல்லும் போது, அப்போ ஆண்டவர் நம்மோட என்ன பண்றாரு, பேச விரும்புகிறார் என்று புரிந்து கொள்ளுங்க. நம்மோடு இடைப்படுகிறார் என்று புரிந்து கொள்ளணும். ஒரு வார்த்தை உங்களுக்கு வருதுன்னா ஓகே, அதை எடுத்துட்டு அதுக்கு ஓகே அப்படின்னு வச்சுக்கிட்ட கூடாது. வீட்டுல போயிட்டு அதை அசை போடணும். யார் பேர், எத்தனை பேர் அதை என்ன பண்றீங்க? நான் பைபிள் காலேஜ் படிக்கும்போது பாஸ்டர், நான் பைபிள் காலேஜ் படிக்கும் பாஸ்டர் வந்து ப்ரெசன்ட் பண்ணும்போது, பாஸ்டர் வந்து ஏபி பாஸ்டர் அப்போதான் நான் பைபிள் காலேஜ் படிச்சும்போது அவர் பேசுற அவர் லட்சம் போனா கூட எங்களுடைய டீச்சர் எனக்கு சொல்லிக் கொடுத்துருக்காரு. ஏன்னா அவர் என்ன ரியாக்ஷன் பண்றாரு, என்ன பண்ணாலும் அது எல்லாத்தையும் வலி நடக்கும். அவர் பேசுற பாஸ்டிக்கு நாங்க எழுதுனா என்ன இருக்கும்? ஆனா எழுதணும், நிறைய விட்டுருவோம். ஆனாலும் அதே கேப்பா இருக்கும். அதுக்கப்புறம் நாங்க திருப்பி போயிட்டு என்ன பண்றேன், அதை வாங்கி கேட்டு அந்த ஆடியோ மாற்றி அந்த இருக்கிற ஆடியோ மாற்றி அந்த ஆடியோ கேட்டு நான் ஆடியோ மாற்றி ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணிட்டு அதை நான் திரும்பி போயிட்டு
காரியம் வந்து நோட் பண்றது எழுதுறது இருந்தாங்கன்னா அந்த வார்த்தை அதை என்ன பண்ணுறது எழுதும் போது அங்கேயும் என்ன பண்ணுது மைண்டில் போகுது. உங்களை எழுத சொல்றேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா நான் அப்படிதான் கற்றுக்கிட்டேன் வார்த்தையெல்லாம். இது நான் பிரசவம் பண்ண கற்றுக்கிற காரணம் என்னன்னா அதனால ஒவ்வொரு எங்கள் டீச்சர் சொல்றது வந்து சாமன் ஜெயக்குமார் சொல்லிட்டு டீச்சர் சரியில்லைப்பா அவர் பேசியிருந்தார். அவரை என்ன போர்டில் எழுத சொல்லுவார். வந்து நான் என்ன பண்ணுவேன், ஒரு பெரிய ஜெய்காண்டிக் ஒரு அண்ணன் சாம் அவர் பின்னாடி ஒழிப்பேன். அம்மா குட்டி பையன் என்னப்பா காணும் ஏன் ஒழிஞ்சிட்டாரப்பா கேட்டு காட்டி கொடுத்தா கண்ணாடி மறந்துட்டு நான் தான் விளையாடி நான் தான் எல்லாத்தையும் ஒரு வாட்டி எழுத சொல்றது எல்லா வாரமும் அந்த கிளாஸ் அவ கிளாஸ்ல நம்ம போடலையாது. அது நான் ஃபர்ஸ்ட் அது ஓகே ஏதோ பண்ணுறதுமே பண்ணேன். ஆனா அது என்ன அது எனக்கு ஆக்டிவ் அது எனக்கு பழக்கமாகவே ஆயிடுச்சு. எனக்கு இப்பெல்லாம் சொல்ற ஜாஸ்தி சொல்றாரு நோட்ஸ் எல்லாம் இப்பெல்லாம் பழைய மாஸ்டர்ஸ் எல்லாம் ஐபேட் இப்பெல்லாம் பழைய மாஸ்டர்ஸ் ஐபேட் வச்சிருக்காங்க. என்ன நீங்க ஐபேட் வச்சுட்டு பண்ணலாம். இந்த இதுல இப்ப எழுதிருங்க இன்னும் இவ்வளவுதான் இருக்கு. இவ்வளவு பிரசவம் பண்ணிருந்தா இவ்வளவு எழுதிருங்க. எழுதிதான் உங்களுக்கு நான் பிரசவம் பண்ணேன். நான் ஒவ்வொரு ப்ரிப்பேர் பண்ணி தான் அந்த வாரம் முழுது உட்காந்து அதுக்காக நான் பிரயாசப்படுறேன். ஒவ்வொரு ராத்திரியும் சமயம் 1 மணி நேரம் எனக்கு 1 மணி நேரம் 3/4 மணி நேரம் நான் உங்களுக்கு பிரசவம் பண்ணும் போது அது உங்களுக்குள்ள உள்ளத்துல ஏறணும். சும்மா வந்து வார்த்தை ஏதோ சொல்லிட்டு போறோமே நம்ம ஆட்கள் நமக்குள்ள கிரியை செய்யணும். நம்மோட பேசணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்ம காதை திறந்து கேட்கணும். நீங்க எதிர்பார்க்கணும் நீங்க என்னோட பேசுறீங்க ஆண்டவரே, நீங்க கேட்கிற வாய் திறந்து. அது 2ஆம் பகுதி மட்டும் வாசிக்கலாம். 24 2ஆம் பகுதி. ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி நாம் என்ன பண்ணல, ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் எது பண்றோம், ஜீவனுக்கு உட்படுகிறோம். திருப்பி சொல்ற மெய்யாகும் நான் சொல்றேன். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல இருந்து வாசிக்கும் போது அது பரமண்டல ஜெபம் வருகிறது இல்லையா, அது பரமண்டல ஜெபம் வருது 6ஆம் அதிகாரம். அது பாஸ்டா வாசிக்கிற தாரும் மன்னியும் இது வந்து நிறைய சபைகள்ல அடிக்கடி ஜெபம் பண்ற விஷயம் இல்லையா, அடிக்கடி பேசப்படுகிற ஒரு பரமண்டல ஜெபம் வந்து அடிக்கடி பேசப்படுகிற விஷயம். நான் வந்து என்ன பண்றேன், இதை வந்து நான் மெசேஜா நான் உங்களுக்கு எல்லா ஃபாஸ்டிங் ப்ரேயர்லையும் நான் கொடுத்துருக்கேன். அது நீங்கள் கரெக்டாக வந்து வர வந்து ஃபாஸ்டிங் ப்ரேயர் வந்து அட்டன் பண்ணுறவங்களுக்கு தெரியும். இதை நான் என்ன பண்ணுறேன், அது மெசேஜாக எடுத்து நான் உங்களுக்கு பேசிட்டு இருக்கேன். அதுலேருந்து முக்கியமான பகுதி எடுத்து நான் உங்களுக்கு ஒவ்வொரு ஃபாஸ்டிங் ப்ரேயரையும் நான் போயிட்டு வரேன். எதுக்கு இது சொல்லப்படுகிறது, அவர் நமக்கு என்ன பண்றாரு, ஜெபத்தை கற்றுக் கொடுத்தாரு.
இது ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு கிடையாது. இந்த ஜெபம் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு பண்ற ஜெபம். அது எப்படி ஜெபிக்கணும்னு கத்துக்கிட்ட. இதுதான் அப்படியே ஜெராக்ஸா சொல்லணும்னு இல்லை, அப்படி சொல்லவே கிடையாது. நீங்க ஜெபிக்க வேண்டிய விதமாவது ஒரு மாதிரி மாடலை கொடுத்திருக்கிறாரு. இதே திருப்பி ரிப்பீட் பண்ண சொல்லல. இப்படிதான் ஜெபிக்கணும்னு என்ன பண்ணாரு, சொல்லி கொடுத்தாரு. ஹலோ, இருக்கீங்களா? இதையே ரிப்பீட் பண்ண சொல்லலைங்க, திருப்பி சொல்றேன். அதை திருப்பி அதை ஆரம்பத்துல திருப்பி வாசிக்கிற காரணம் என்ன? திருப்பி வாசிங்க. அதை ஆரம்பத்துல திருப்பி வாசிங்க. நீங்க ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, நீங்க ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, நீங்க இதைதான் ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லல. நீங்க ஜெபம் வேண்டிய விதமாவது, இப்படிதான் ஜெபிக்கணும். இதே திருப்பி பண்ணனே அவரு சொல்லலங்க. நம்ம புரிஞ்சுக்கணும். அது ஃபாஸ்டிங் போயிடலாம். அப்ப தெரியும் வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம், சரி 3ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஹலோ, இது எல்லாரும் தெரிஞ்ச வசனம். எல்லாரும் வீட்டுல வசன போர்டு இருக்குது. நிறைய பேர் அந்த வார்த்தை வசன போர்டு இருக்கும். இது மோசப்படுகிறது கதவை கட்டுகிறேன். இயேசுவை நீங்க நேசிக்கிறீங்களா? இயேசுவை நீங்க நேசிக்கிறீங்களா? வரதுக்கே யோசிக்கிறீங்க, சொல்றதுக்கு டவுட் ஆகுறீங்க. இயேசுவை நீங்க நேசிக்கிறீங்களா? அப்போ அவர் தட்டிட்டே இருக்கக்கூடாது. ஒரு வாட்டி தட்டாலே வாங்காட்ட வரையும் தரணும். தட்டவே விடக்கூடாது. பொறுத்த வரைக்கும் தட்டல் முன்னாடி தந்துடணும். அதே நான் நிறைய நேரம் ஏசுபாவை என்ன பண்ணுவாரு, தட்ட வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏன் நான் தட்டிட்டு தான் பாருங்க, எங்க பார்த்து இறக்குறாங்க. இன்னைக்கு நம்ம போன விட்டாங்க. கேக்குது அப்புறம் டீல் பண்றோம். ஆண்டவர் வந்து நேசிக்க உங்களை நேசிக்கல. அதனால நான் அவர் வந்து என்ன பண்ணல, ஃபோர்ஸ் பண்ணல. உங்ககிட்ட உங்க உள்ளத்துல வர்றதுக்கு ஃபோர்ஸ் பண்ணவே இல்லை. வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கல. எப்போ அவன் நம்ம இதயத்தை திறப்பான், எப்போ ரூபா நம்ம இதயத்தை திறப்பான், எப்போ நீங்க திறப்பீங்க அப்படின்ட்டு அவர் என்ன பண்றாரு, எதிர்பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்படியே நீங்க புஷ் பண்ணிட்டு உள்ள வரணும் அப்படின்னா இல்லை, அதெல்லாம் உடச்சி கொண்டு விடணும் அப்படின்னா கிடையாது. திறந்தாதான் உங்களோட உள்ள வந்து என்ன பண்ற, உங்களோட போதனை பண்ணுங்க. போதனை பண்ணுறதுன்னு சொல்லும்போது அந்த காலங்களில் இட்ஸ் லைக் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு கம்யூனியன் போல, ஒரு உறவுக்கு அடையாளமாக. ஒருத்தர் சும்மா வெளியே போகிறவன் உள்ள கொண்டு வந்து சாப்பிட வைக்கவே மாட்டீங்க. கரெக்டா இல்லையா? ஒருத்தர் மேல அன்பு செலுத்தும் போதுதான் அவர் என்ன பண்ணுவீங்க, உள்ள கொண்டு வருவீங்க. கரெக்டா இல்லையா? ஏதோ புதுசா சொல்ற மாதிரி. ஆனா நம்ம தமிழர் பண்பாடு அப்படின்னு சொல்லும்போது வரவங்க எல்லாருக்கும் என்ன பண்ணுவோம், ஒரு கிளாஸ் தண்ணியாவது நம்ம என்ன பண்ணுவோம், கொடுப்போம். கொடுப்போமா கொடுக்க மாட்டோமா?
கேட்காமே தனியாக தாகமாக பார்த்தே நம்ம நிறைய பேர் தனியாக கொடுப்பாங்க. அது நம்ம நேச்சராகவே மாறிடுச்சு, ஹெல்பிங் நேச்சராகவே மாறிடுச்சு. ஆனால் ஆகாரம் கொடுக்கறது சொல்லும்போது என்னோட சாப்பிடுவான் என்னோட சாப்பிட நான் அவரோட என்ன பண்ண போஜனம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு கம்மியை ஏற்படுகிறது. இந்த கம்மியை போல அவரோடு உறவை வைத்துக் கொள்ளும்படியாக மாறுகிறது. உங்களோட ஆண்டவர் உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லும் பொழுது நீங்க முதல்ல என்ன பண்ணணும், அவருக்கு உங்களுடைய உள்ளத்தை திறக்கிறதுக்கு இடம் கொடுக்கணும். திறந்த இடத்த கொடுக்கணும். காலி கிரௌண்டா வச்சுக்கூடாது. உள்ளத்தை திறக்க ரெடியா இருக்கணும். அவன் தட்டும் போதே திறக்கணும், தட்ட முன்னாடியும் தட்டணும். வாராருன்னு உனக்கு அறியணும். அவர் நின்றுட்டு தான் இருக்காரு, இன்னும் நிற்கிறார். நிறைய பேருக்கு அந்த அக்செப்டன்ஸ் இல்லை, அந்த ஏற்றுக்கொள்ளுதல் நிறைய பேருக்கு இல்லை. உண்மையா இது நடக்குமா? ஆண்டவர் நேசிக்கிறார். அது உண்மை. இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கார், நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 6-8 வாசிங்க. பூமியிலே பாவங்களை மன்னிக்க சொல்லி ஹல்லேலூயா. இது எல்லாருக்கும் சொல்லிட்டு திருமணவாதக்காரன் என்ன பண்றாரு, அவர் இறக்குறாங்க. ஏசு வந்திருக்கிறாரு, கசம் பண்றாருன்னு நினைச்சு கேள்விப்பட்டோன்னே அவங்க 4 பேர் என்ன பண்ணாங்க, தூக்கிட்டு என்ன பண்ணாங்க, திருமணவாதக்காரனை தூக்கி அங்கே இடம் பத்திரத்துக்கு மேலே ரூட் மேலே தூக்கிட்டு என்ன பண்ணாங்க, ரூட்டை பிரித்து கீழே இறக்குறாங்க. இறக்கிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாரு, பாவத்தை என்ன பண்ணுறாரு, மன்னிக்கிறாரு. ஒரு பாவத்தை என்ன பண்ணுறாரு, பாவம் மன்னிக்கப்பட்டது. அங்கே இருக்கிற ஆட்கள் என்ன பண்ணாங்க, பாவத்தை மன்னிக்கிறதுனா அவர் விதியாரா அப்படின்னு அந்த மாதிரி யாரு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் சொல்றாரு, அதுதான் சொல்றாரு, பாவத்தை மன்னிக்கிறதுக்கு சொல்றதுக்கு என்னது அதிகாரம் உண்டு, அதுக்கு அதிகாரம் உண்டு. அந்த அதிகாரத்துல சொல்றேன், இப்ப நீ எந்திரிச்சு உன் வீட்டுக்கு போ. அவன் என்ன பண்ணானா, அவன் படிக்கிற இடத்துல இருந்து என்ன பண்ணான், வீட்டுக்கு போனான். அவன் உற்சாகமா வீட்டுக்கு போனான். ஒருத்தர் சுகம் கிடைத்தாலும் கூட முதல்ல நமக்கு நம்ம உடம்புல சுகம் வேணும், வெள்ளம் வேணும், எல்லாம் வேணும் என்று சொல்லும்போது முதல்ல அவன் உள்ளத்துல பாவம் இருக்க கூடாது. இல்லையா? உள்ள சரீரத்துல பலவீனம் வருது என்று சொல்லும் போது அங்க முதல்ல என்ன காரியம் நினைக்கும், நீங்க முதல்ல நினைக்கிற காரியம் என்னன்னா, அது ஏதோ பாவத்தினாலதான் வருகிறது. பாவத்தினாலதான் பலவீனம் வருகிறது சரீரத்துல. எதுவுமே இல்லை, கரெக்டா சொல்றேன். ஒருத்தர் செஞ்ச பாவத்தினால உடம்பு முழுசும் 1 வருஷம் 2020 மொத்தம் கையில நினைத்தாங்க. அவசிய பாவத்தினால நாம ஒவ்வொருத்தரும் விலங்குகள் மாத்திரம் சுதந்திரமா தெரிஞ்ச முடியாது. அவனுக்கு பாவம்னா என்னன்னே தெரியாது. அவங்களுக்கு கிடைக்கிறத எங்க ஆட்டுல இருந்து ரோட்டுக்கெல்லாம் வந்துச்சு, பார்த்துட்டீங்க. ரோட்ல சுதந்திரமா நடந்து காட்டு இருக்கலாம். யானை, சிங்கம், புலி எல்லாம் வந்துடுச்சு. பாவத்தை ஆண்டவர் என்ன பண்ணணும், பாவத்தை அறிக்கை செய்ததுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுவாரு, விட்டு விடணும். அப்பதான் தேவனுடைய இறக்கத்தை பெற முடியும். அப்போ பாவம் மன்னிக்கப்பட்டதுனால்தான் அவருக்கு என்ன பண்ணுது, திருமணவாதக்காரனுக்கு என்ன பண்ணுது, சுகம் கிடைத்தது. அவன் ரட்சிக்கப்பட்டான், பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டான், அதனால சுகம் பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா. புரியுதா? அடுத்தது நேரம் இல்லை. ரோமர் 10
ஃபாஸ்டா வாசிக்கணும். 9:10 வாசிக்கணும். ரோமர் 10 9:10. அறிக்கையிட்டு ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டான இதயத்திலே அல்லேலூயா. இது ரட்சிப்புனா இதுதான். ரட்சிப்புக்கு மீனிங் அர்த்தம் எல்லாம் இதுலயே இருக்குது. அல்லேலூயா அல்லேலூயா. இது முக்கியமா புரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. வாயினால அறிக்கை செய்யணும். கன்ஃபெஸ், அறிக்கை செஞ்சாதான் you will be saved. நீங்க ரட்சிக்கப்படுவீங்க. கிளியரா சொல்லிட்டாருங்க பவுல். பர்சனல் நம்ம கிளியரா சொல்றாரு. நீங்க அறிக்கை செய்யாத ஒழிய ரட்சிப்பு கிடையாது. குறித்து வைத்தீர்களா? மத்தேயு 19ஆம் அதிகாரம் கடைசியா 25-26 வாசிங்க. ஆச்சரியப்பட்டு அப்படியானால் யார் ரட்சிக்கப்படும் கூடும் என்றார்கள்? மனுஷரால் கூடாதனால் தேவனால் எல்லாம் கூடும். நீங்களும் நான் பெற்ற ரட்சிப்பு நம்மளால எதுவுமே உண்டானதல்ல. மனுஷரால கூடாததுதான், மனுஷரால முடியாததுதான். ஆனா தேவனால் எல்லாம் கூடும். அல்லேலூயா. அதுதாங்க பேசிக் ஃபேக்ட். நாம அறிக்கை செய்யணும். அதுதான் நம்ம முதல்ல என்ன பண்ணணும்? அறிக்கை செஞ்சு பாவத்தை அறிக்கை செஞ்சு விட்டு விடணும். அப்படின்னா தேவனுடைய இரக்கத்தை பெற முடியும். அப்புறம் இன்னொரு அறிக்கை செய்யணும், விசுவாச அறிக்கை. அந்த விசுவாச அறிக்கை என்னது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தேவன், அவரை நான் என்ன பண்றேன்? விசுவாசிக்கிறேன், அவரை நான் ஏற்றுக்கொள்ளுறேன் என்று நாம விசுவாச அறிக்கை செய்யும் போது இப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு? கிரிய செய்கிறாரு. நாம் கிரியை செய்கிற அங்க ஆண்டவர் கிரியை செய்கிறார். அதான் சொல்ற தேவனால் எல்லாம் கூடும். அல்லேலூயா. தேவனால் எல்லாம் கூடும். அல்லேலூயா. என்னால முடியாது, ஆனா தேவனால் எல்லாம் கூடும். ஆண்டவர் எல்லாத்தையும் செய்கிறார். என்னை ரட்சித்தவர் என்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன பண்றார்? நன்மையாக செய்து முடிக்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. என் வாழ்க்கை அவருடைய கரத்துல இருக்கிறது. அல்லேலூயா. உங்க வாழ்க்கை அவருடைய கரத்துல இருக்கிறது. அப்ப அவர் கரத்துல இருக்கும்போது அவர் நம்ம நினைச்சிருப்போம், இது செய்ய முடியாதே, அது செய்ய முடியாதே அப்படின்னு நம்ம நினைக்கும் போதெல்லாம் அது செய்ய முடியாத காரியத்தை அவர் செய்து முடிக்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. நாம எந்த வேணாலும் நினைச்சுக்கலாம், எப்படி வேணாலும் நினைச்சுக்கலாம். நீங்க சோதித்து பாருங்க, கொடுக்கறதையும் சோதித்து பாருங்க, எல்லாத்திலையும். களஞ்சியங்கள் என்ன பண்ணும்? நிரப்பப்படும் சொல்றோம், ஆசீர்வதிக்கப்படும் சொல்லப்பட்டது. அப்ப எப்போ களஞ்சியம் நிரம்பும், ஸ்டோர் ஹவுஸ் எல்லாம் எப்ப நிரம்பும்? நம்ம முதல்ல ஆண்டவருக்கு முதல் ப்ரிஃபரன்ஸ் என்ன பண்ணோம்? கொடுக்கணும். ஆர்டர் முதலீட்டு நமக்கு என்ன பண்ணோம்? கொடுக்கணும். கொடுக்கவே பயப்படுறாங்க. என்ன இது பாஸ் கேட்டுட்டே இருக்கேன். நான் இது வரைக்கும் கேட்டதே கிடையாது. நான் இது வரைக்கும் ஏதாவது கேட்டிருக்கேன்னா கேட்டவே மாட்டேன். நான் கேட்கவே மாட்டேன். தந்தா ஜோம் பண்ணி எடுத்துப்பேன். ஆனா நான் இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணதெல்லாம் அதெல்லாம் கொடுத்தது எல்லாத்துக்கும் சர்ச்சையும் தான் யூஸ் பண்ணிருக்கேன். எனக்கு நான் யூஸ் பண்ணதே கிடையாது. வேற ஆண்டு சமூகத்துல நான் சொல்றேன். நான் இது வரைக்கும் உங்களுக்கு நீங்க கொடுக்குற தசம பாமா எதுவா இருக்கட்டும், ஏன்னா நாங்க எங்க அப்பா கிட்ட இருந்து கத்துக்கிட்டது, எங்க அம்மா கிட்ட கத்துக்கிறது, அதான் நான் ஃபாலோ பண்றேன். ஊழியக்காரங்களுக்கு அதை தசம பார்க்கறது நான் எடுத்து பண்ணி அதுலேருந்து எடுத்து நான் கொடுப்பேன். அவங்களுக்கு காணிக்க கொடுப்பேன். அது இங்கே ஏதாவது தேவை இருக்குதா? இதெல்லாம் எப்படி வந்தது? நான் இருந்தது
சபைக்கு தான் நான் எல்லாம் செய்யறேன். இது எல்லாமே எக்ஸ்ட்ரா ஆண்டவர் கொடுத்தப்பறம் நான் இதுதான் செய்யணும். வேற எதுக்கு நான் செய்யணும்? ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், ஆண்டவர் பெருக பண்ணுகிறார். சோதித்து பாருன்னு சொல்றாரு. நான் சோதித்து பார்த்தேன், எனக்கு ரிட்டர்ன் வருது. அது நீங்க சோதித்து பாருங்க. ஆண்டவர் டெஸ்ட் பண்ணுங்க. ஆண்டவர் அன்பை நீங்க டெஸ்ட் பண்ணலாம். நான் கல்வாரி காட்சியை நேசியாமல் இருப்பாங்க. பாட்டெல்லாம் இருக்குது, நிறைய பாட்டு இருக்குது. ஆனா உண்மையான நேசம் அவர் கையில தான் இருக்கு. அப்போ அந்த அன்பு நாம யாருக்கு கொடுக்குறோம்? இந்த பாஸ்டருக்கு கொடுக்காதீங்க. கொடுக்கறது கூட பாஸ்டருக்கு கொடுக்காதீங்க. தேவனுக்கு நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுக்கணும். அந்த அன்பு இருக்குங்க. நான் இப்போ மைக்கில் சொல்றேன்னு நினைக்காதீங்க, நான் கரெக்டாக நினைக்கிறேன். நான் முன்னாடி எக்ஸாம்பிள் இப்போ நேற்று நடந்த இது நேற்று தான் நான் எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். சரியா? தப்பாக நினைச்சுக்கிறேன். நேற்று அவங்க வந்து தர்மம் கொடுத்தாங்க. எவ்வளோ கொடுத்தாலும் செய்யாது. ஏன்னா அப்படியே என்ன பண்ணேன், எடுத்து அவங்க அப்பா கிட்ட கொடுத்துட்டேன். அவங்க எடுத்து என்ன பண்ணேன், அவங்க அப்பா வந்தாரு. என்னன்னா நாளைக்கு சர்ச்சுக்கு எல்லாருக்கும் டீ காஃபி எல்லாம் நமக்கு என்ன வச்சு கையில் வச்சு என்ன பண்ண தேவன் மகிமைப்படணும். அதுதான் ஆண்டவர் மகிமைப்படணும். இல்லை நாம கிடையாது, ரூபன் கிடையாது. நீங்க ஒவ்வொருத்தரும் கிடையாது. உண்மையில தேவன் என்ன பண்ணணும்? மகிமைப்படணும். இல்லையா? அதான் அந்த அவரோட ரட்சிப்புக்கு அடையாளமா இருக்கிறது. இல்லையா? அதுக்காக தான் உங்களை மீட்டெடுத்தார். இல்லையா? அதுக்காக தான் உங்களை தெரிந்து கொண்டு இருக்கிறார். இந்த சபையை நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்திருக்கிறார். இல்லையா? இல்லையா? நம்ம ஜெபிப்போமா? ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவர், துதிக்கிறோம் தகப்பனே. நேசிக்க நல்லா தகப்பனே, வேலைக்காக நன்றி செலுத்துக்கிறேன். இந்த வேலையில் ஆண்டவரே எனக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்திருக்கிறீரே, அதுக்கு நன்றி செலுத்துக்கிறேன். இந்த வேலையில எங்களை ஒரு சும்மா தகுதிப்படுத்துங்க. நாங்கள் எடுக்க போகிற தண்ணீரை ஆண்டவரே, அதில் நீங்க ஆண்டவரே எங்கள் மகிமைப்படுவீராக. நாங்கள் ஆண்டவரே உணர்ந்து எடுக்கும்படியாக இருக்கிற விஷயங்க. நாங்கள் உணர்ந்து எடுக்கணும். இந்த தாவை சும்மா கிடையாது, நாங்கள் உணர்ந்து எடுக்கணும். நீரை பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நல்லது. ஆமே ஆமே ஆமே. கவிஞருக்காக ஆயுதம் அப்படியே இருந்த இடத்துல அப்படியே நில்லுங்க, இல்லை உட்காருங்க, என்ன வேணா பண்ணுங்க. வேத வாக்கியத்தை வாசிப்போம். 1 Corinthians 11:23 நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், உங்களுக்காக சுற்றப்படுவது என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்றார். போதனை பண்ண பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் ரத்தத்தினாலாகி புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ண போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்றார். ஆகிய நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண போதெல்லாம் கர்த்தர் வரும்பளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க எவன் நான் பாத்திரமாய் அவர் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தை பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாக இருப்பான். எந்த மனுஷனும் தனித்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எனில் அப்பாத்திரமாக பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் நிறைந்து நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கின் தீர்ப்பு வரும்படி போதனம் பானம் பண்ணுகிறான். இது நிமித்தங்களில் அநேகர் பலவினரும் யாதேசமாக இருக்கிறீர்கள், அநேகர் நிச்சயம் அடைந்திருக்கிறீர்கள். நாமே நிதானித்தறிந்தால் நம் நியாயத்திற்கப்படுவோம். நாமே நிதானித்தறிந்தால் நம் நியாயத்திற்கப்படுவோம். சூத்திரமானவர்கள் வேலையில் இது அப்பத்தையும் நல்லவர்கள் ரசனையாக காசு வச்சுட்டாங்க. இதை நாங்கள் அது உணர்ந்து எடுக்க இருக்கிற விஷயங்கள் ஒவ்வொருத்தையும் பலப்படுத்துங்க. இதனால் நம்மளுடைய இந்த சரீரத்துக்கு எந்த ஒரு பாதிப்பு வராது.
புத்துணர்ச்சி தந்து எனக்கு கிருபை செய்யுங்க. எல்லாத்துக்கும் சந்தோஷப்படுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்தில் நடப்பதாவே. ஆமென். ஆமென்.